ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நேற்று வீடியோலையும் அதை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும்தான். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் நேற்று வீடியோவில் பிஎஸ்சி அப்புறம் என்எஸ்சின்னு ரெண்டு வேர்ட்ஸ் ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டலால் ஸ்ட்ரீட்னு ஒன்று பாம்பேயில் இருந்தது. அதில் இருந்து தான் ஆரம்பித்தது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலே ஒன் ஆஃப் தி பிக் அண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுனா பிஎஸ்சி தான். அதுக்கப்புறம் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சது. ரீசெண்டான நேற்று முந்தானத்து கிடையாது, 1992 ஆரம்பிச்சது. அப்போ அது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு நமக்கு 1992 ரொம்ப பழசு இல்லைங்களா? நம்மளாம் அப்போ பிறந்திருக்க முடியும். சில பேர் 2Ks அப்போ தெரியாது. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1857 அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் போய் இது பண்ணுவாங்க. நம்மள மாதிரி மக்கள் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் தலால் ஸ்ட்ரீட்டில் வாங்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட மணி பே பண்ணி இந்த ஸ்டாக் எனக்கு இத்தனை யூனிட்ஸ் வேணும் அந்த மாதிரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1992 ஆரம்பித்தது என்எஸ்சி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு தான். பட் ஆனால் கான்செப்ட் வைஸ் சேம் தான். இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா செபி தான் இதை மானிட்டர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் போர்டு தான் செபி. அதுதான் இது ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கா, எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, யாராவது சீட்டிங் பண்ணுறாங்களா, ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வைலேட் பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு செபி இருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இருக்கிறதுலே 1500 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டெர்மினலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட்வொர்க்கிங் டெர்மினலை ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 419 சிட்டிஸில் மட்டும்தான் நெட்வொர்க்கிங் டெர்மினல் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செபி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சொன்ன இல்லைங்களா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இது 1500க்கு மேலேயும் இருக்குது. இது 419 சிட்டிஸில் மட்டும் தான் டெர்மினல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம். இப்போ நிஃப்டி 50 சென்செக்ஸ் என்னப்பா இன்னைக்கு சென்செக்ஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, சென்செக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி சொல்கிறேன். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க டாப்பில் இருக்க 30 கம்பெனியை சென்செக்ஸ் 30ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 30 கம்பெனியை அது என்ன அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்த்து அதை வச்சு சொல்கிறது தான் சென்செக்ஸ். 30 கம்பெனியும் பார்த்து சென்செக்ஸ் 30 எப்படிப்பா ஏறி இருக்கா இறங்கி இருக்கா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 தான் லான்ச் பண்ணி 1995 1996 இந்த ரேஞ்சில் தான், அந்த வருஷத்தில் இடைவெளியில் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டாப் 30, இதில் டாப் 50. நிஃப்டி 50நாலும் அதே தான், நிஃப்டி 50 நான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்க டாப் 50 கம்பெனிஸை பேஸ் பண்ணி அதோடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் டெய்லியும் நமக்கு நிஃப்டி ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது நெக்ஸ்ட் 50, நெக்ஸ்ட் நிஃப்டி 100, நிஃப்டி 150 இது மாதிரி நிறைய போகும். பட் ஆனால் காமனாக நிஃப்டி 50ன்றது தான் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இதில் நம்ம கோல்டுமே வாங்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கோல்டு வாங்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், காப்பர் வாங்கலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சும்மா நார்மல் பேசிக் தான். ஸோ இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு தேவை கிடையாது. ரெண்டுமே சேம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக் இது 3 இருந்தாலே போதும், நீங்கள் எல்லாருமே ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே 18 ஏஜுக்கு தாண்டிட்டீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றின ஒரு நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம தமிழ் சமூகம் அதை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்கிறது இல்லை. ரொம்ப பயப்படுறோம். காசு எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டோம். தெரியலன்றதுக்காக ஒரு விஷயம் இல்லைன்னு கிடையாது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும். இந்த பிஎஸ்சியில் வாங்கலாமா இல்லை என்எஸ்சியில் வாங்கலாமா? ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. நான் எந்த ஆப்பையும் நான் ப்ரமோட் பண்ணல, நான் காமனாக சொல்கிறேன். டாப்பில் இருக்க ஆப்ஸ் நான் சொல்கிறேன். ஜீரோதா இருக்குது, ஏஞ்சல் ஒன்று இருக்குது, க்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணி பாருங்கள் எப்படி அது ரன் ஆகுது, அதோட ஈக்விட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு போய் பாருங்கள். நான் அந்த வீடியோலாம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
அதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நான் இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஸ் பேஸ் பண்ணது அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சினா என்ன, இதில் வாங்கலாமா அதில் வாங்கலாமான்றது கன்ஃபியூஷன் தேவையில்லை. சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் பேயில் காசு அனுப்புகிறோம், ஓகேங்களா, ஃபோன்பேலையும் காசு அனுப்புகிறோம், சரிங்களா. இந்த காசு எதுவும் மாறி போதா, இதில் அந்த 100 ரூபா அமிச்சா 150 போதா, கிடையாதுல்ல. எதில் அமிச்சாலும் காசுன்றது காசு மட்டும்தான், ஓகேங்களா. ஆனால் டிமேட் அக்கௌண்ட்டுன்றது காமன். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்புன்றது ஒரு காமனான ஆப், நீங்கள் எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி இந்த இதில் தான் ஸ்டாக் வாங்கணும், நான் பிஎஸ்சியில் தான் ஸ்டாக் வாங்குவேன், என்எஸ்சியில் தான் ஸ்டாக் வாங்குவேன்னு இல்லாமல் எதுலனாலும் ஒன்று வாங்குங்க, அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்குங்க, ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னுமே டீட்டெயிலான வீடியோஸ் வர நாளில் வரும், ஓகேங்களா. இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ.